சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி 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 அப்பா. ஒரு சங்கீத பகுதியை படித்துவிட்டு நாம் ஆராதனைக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதம் 48. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல வேதனைப்பட்டார்கள். கீழ்காற்றினால் தர்ஷீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். சேலா. தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக. யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஜெகத்துக்கு ஜெயகீதங்களிலே 200வது பாடலை நாம் பாடுவோம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழ்ந்தே. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் கொள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி
ஸ்துதியாய் இருக்கிறீர். சர்வ லோகாதிபா நமஸ்காரம். 317வது பாடலை பெரிய பாட்டு புத்தகத்திலிருந்து நாம் பாடுவோம். சர்வ லோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம், கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவரம் பிதாவே நமஸ்காரம். கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவரம் பிதாவே நமஸ்காரம். திருவவதாரா நமஸ்காரம், ஜெகதில ஜெகதி நமஸ்காரம், கரணியின் மருடர் உயிரடைத்தோங்க, கருவினில் மாண்டோர் நமஸ்காரம். கரணியின் மருடர் உயிரடைத்தோங்க, கருவினில் மாண்டோர் நமஸ்காரம். பரிசுத்த ஆவியே நமஸ்காரம், பரமசத்குருவே நமஸ்காரம், அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். தொழிலோனே நமஸ்காரம், போற்றிலற்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்யதியேகா நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்யதியேகா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம், கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவரம் பிதாவே நமஸ்காரம். கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவரம் பிதாவே நமஸ்காரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலத்தையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தீர். ஆனாலும் அப்பா எங்களை நீர் படைக்கும் பொழுது எங்களுக்காக ஆண்டவரே அப்பா நீர் முனிந்து மண்ணை எடுத்து கர்த்தாவே அப்பா எங்களை நீர் வணங்கினீர் ஆண்டவரே. Lord, you took so much pains, Lord, to create us. Thank you, Lord. Hallelujah. You are worthy of our worship, Lord. Thank you, Jesus. We praise you, Lord. Hallelujah, hallelujah. ஆண்டவர் நம்மை உருவாக்கினது நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு நாம் மற்ற தேவனை அறியாத மனிதர்கள் மடிவதை போல மடிந்து போவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக தேவன் நம்மை சிருஷ்டித்தது நாம் மரித்தும் நம்முடைய வாழ்க்கை பேசும்படியாகவே தேவன் நம்மை சிருஷ்டித்தார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் அவரை ஆராதித்து பெற்றுக்கொள்வோமாக. 305வது பாடல், பூரண ஆசி பொழிந்திடுமே. பூரண ஆசி பொழிந்திடுமே, பூரிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே, தேவநதி பாய்ந்தே செழித்தோங்குமே. ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே, தேவநதி பாய்ந்தே செழித்தோங்குமே.
அதை அறியீர்களா என்று சொல்லிய ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது மனாந்தரமாக இருக்கிற ஆண்டவரே அப்பா வாழ்க்கையிலே ஆண்டவரே வழி உண்டாக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வறண்டு போயிருக்கிற ஆண்டவரே அப்பா நிலங்களாக இருக்கிறவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் ஆறை ஆண்டவரே அப்பா ஆறாக ஆண்டவரே நீர் ஊற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாட்டு புஸ்தகத்திலே முதலாவது பாடல், ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. தெரியாதவர்கள் பாடலை கற்றுக்கொள்ளும். ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் மேற்றிடா அன்பை கூறவும் போதுமோ. ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் மேற்றிடா அன்பை கூறவும் போதுமோ. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. We have not come to see a person, we have come to see the Lord. கர்த்தரை பார்க்கும்படியாக, கர்த்தருடைய தொடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறவர்கள் கர்த்தரை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை நீங்கள் துதியுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Jesus. Thank you Jesus. We praise you Lord. Hallelujah. We glorify you Father. Hallelujah. We lift up your holy name. You are worthy Lord Jesus. Hallelujah. Hallelujah. Hallelujah.